இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அமீர் கான் நண்பன். நீங்க கேட்டுகிறது 92.7 Big FM. என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. அந்த வகையில் ஓகோபித்தமா நண்பன் படத்தை நேற்று நைட் ஷோ பாயிருதியான ஃபென்டாஸ்டிக் ஆஃப் த ஆசமேட்டிக் சான்ஸ் கிடைச்சது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா போய் பார்த்தோம். நம்ம எப்பவுமே இந்த பார்த்ததுக்கப்புறம் நியாய தராசில் வைக்கிறது, பக்கத்து வீட்டு நவுத்தி வைக்கிறது, 400 மார்க் போடுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொடுத்த 120 ரூபாய்க்கு படம் எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் தான் சொல்லுவோம். அந்த வகையில் நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க படம் செம்மையாக இருக்குது, ஏற்கனவே ஹிட்டான படத்தை எதுக்கு நீ பேசினீரன்னு. சும்மா பார்த்தோம், அதனால தான் பேசினோம். அந்த வகையில் வந்து நிறைய பேர் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, சங்கர் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் வந்து எதுக்காக ரீமேக் பண்ணணும், அவரே சொந்தமாக கதையை யோசிச்சு படம் எடுக்கலாம்ல, ரீமேக் படம்லாம் வந்து ஒரு நல்ல டேரக்டர் பண்ணுற விஷயமா அப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் காதலை ஒஸ்தி அப்படின்ற மாதிரி படங்கள் ஆல்ரெடி இந்தியில இருந்தா நம்மளுக்கு ரீமேக் பண்ணி வந்தது. அது மட்டுமா எல்லா படமும் அப்படி தான் பண்றாங்கன்றீங்களா? அது கரெக்ட் தான். ஆனா இந்த கண்டென்ட் காதலை வந்து ஜப்பி மெட்டு, அதுக்கப்புறம் ஒஸ்தி வந்து டபாங் ஆஃப் த துபாங்லாம் வந்து இந்தியில ஓடிச்சு அப்படின்ற ஒரே காரணத்தை தவிர வேற அந்த படத்துல ரீமேக் பண்ணதுக்கான எந்த காரணமே கிடையாது. ஆனா 3 Idiots மாதிரி ஒரு சென்சிபிளான இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி நிறைய கேள்வி கேட்கிற ஒரு படத்தை நம்ம ஊர்ல ரீமேக் பண்றது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ஊர்ல இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அங்க இந்த படத்துல காட்டுற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து நிக்குது அப்படின்னும் போது, சங்கர் மாதிரி ஒரு டைரக்டர் இந்த படத்தை ரீமேக் பண்ணது அப்சல்யூட்லி தி ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஜுடிஃபிகேஷன் ஆஃப் தி கோர்ட் கஸ்டடி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, படத்தை போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இந்தியில 2-3 வாட்டி இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த படத்துல அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஆனா இந்தியில எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களோ அதே அளவுக்கு தமிழ்ல பண்ணிருக்காங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு சீன்லயும் இருந்தது. ஸோ ஓவரால் படம் முடியும் போது ஆஹா அப்பா எதையுமே மாத்தலடா, சத்யராஜ் பேசுற அந்த வாய் அசைப்பு கூட அப்படின்ற மாதிரி இந்தியில அந்த ப்ரொஃபசர் பேசுவார். அதே மாதிரி இவரும் வந்து வாய் அசைச்சு எல்லாத்தையுமே அப்படியே டிட்டோவா காஸ்டியூம்லேருந்து ரீமேக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியில் கிடைச்ச அதே ஃபீலிங் தமிழ்லையும் கிடைச்சது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அதை போட இந்தியில் நான் வந்து பார்த்துட்டேன், இந்தியில் வந்து இதோட சூப்பராக இருந்தது அதோட சூப்பராக இருந்துன்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு எப்பவுமே நம்ம போட்டுருக்கிற சட்டை பிடிக்காது, எதிர்க்க ஒருத்தன் போட்டு வந்தானா அந்த சட்டை செம்மையாக இருக்குது அவன் சட்டை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 3 Idiots படத்தை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அதுவும் இன்டர்நெட் யூஸ் பண்ணாத இந்த ஐஃபை யோ காய்ஸ் ஒன்ஸ் அகைன் விஜய் ஆண்டனின்ற மாதிரி இல்லாதவங்க எத்தனை பேருக்கு இந்த 3 Idiotsனு ஒரு படம் வந்து தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் மாதிரி சங்கர் மாதிரி மிக பெரும் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் சேர்ந்து இந்த மாதிரி கருத்து இருக்கிற ஒரு படத்தை பார்க்கும்போது அது பயங்கரமாக கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இந்த மெசேஜ் போய் சேர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அப்படியே படம் நல்லா இருக்குது, எல்லாம் பக்காவாக எடுத்துருக்காங்க இந்தியிலேருந்து அப்படின்னதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாங்க வந்து இளைய தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் எந்த படத்தில் ஹீரோயின் கிட்ட அவங்க அக்கா கிட்ட அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அடி வாங்கியிருப்பாருன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் அந்த இமேஜ் எல்லாம் பற்றி கவலைப்படாமல் அப்படியே ஜாலியாக அமீர் கான் இந்தியில் என்ன பண்ணாரோ அதையும் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பண்ணுறது இஸ் த ஃபேண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்துக்கு பெருசாக இந்த படத்தில் ரோல்லாம் கிடையாது, இந்தியில் மாதவன் ரோல் கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி அவருக்கு இந்த ரோல் சில இடத்துலாம் வந்து என்னடா ஸ்ரீகாந்தா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அப்பா கிட்ட அழும்போது அப்படின்னு வந்து நம்மளும் நிறைய அழகிற மாதிரிலாம் வாய்ப்புலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஜீவா இருந்தார், ஜீவா வந்து இந்தியில் அந்த சிடி வாங்கி 4-5 வாட்டி பார்த்துருப்பார் போல இது. அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் பற்றி சொல்லவே தேவையில்ல, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கை அண்ட் ஆல்சோ இஸ் காட் த ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஹிந்தி நடிகர் ஆஃப் த போமன் இரானி என்னது இம்ரான் கானா, போமன் இரானியில் அவர் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த ஆசமேட்டிக் ஜாப்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தாக்க சத்யன். ஏன்னா அவருக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. இந்தியில் ஒரு ஜோக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் தமிழில் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லி இஸ் டன் ஆஃப் த காமெடி இஸ் கமிங் ஆஃப் த வெனவர் இஸ் டாக்கிங் ஆஃப் த ஓப்பனிங் த மவுத். ஏன்னா நீ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இல்லையானவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியே அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி எதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. கரீனா கபூர் இந்தியில் செம்மையாக இருந்தாங்க, இதில் இல்லையானா வந்து ரொம்ப ஒல்லியாக நம்மளுக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் ஒல்லியான ஹீரோயினை பிடிக்க மாட்டேது, ஏன் தெரில. ஆனால் வந்து பெருசாக எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க, அப்படியே வந்தாங்க போனாங்க, அவள் தான். இதெல்லாம் முடிஞ்சது. படத்தில் என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் தான். ஒன்று, இந்தியில் பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆரிஸ் ஜெயராஜோட எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். இந்த படத்தில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, என்னன்னு தெரியல. 7ஆம் அறிவுலி சுமாரான பாடல்களாக தான் இருந்தது. இந்த படத்தில் இந்த அஸ்கலுஸ்கலை கொய்யே பொய்யே குச்கலை கபாயா அந்த பாட்டு வண்டி நல்லா இருந்தது. மீதி எல்லா பாட்டுமே பெருசாக ஓஹோன்னு மனசுலலாம் வந்து ஒட்டல. 7 வாட்டி கேட்டாலும் 2 லைன் கூட ஞாபகம் வர மாட்டேன்னு. நீ ரேடியோவில் இருக்க நீ எப்படி சொல்கிறீங்களா? கரெக்ட் தான். அதுதான் வந்து பிடிக்காத இன்னொரு விஷயம் வந்து இந்த கிராமத்து ஸ்டூடெண்ட்டாக இந்த தற்கொலை பண்ணிக்கிற கேரக்டர் ஒன்று இருக்குது படத்தில். அந்த கேரக்டரில் ஒருத்தர் நடிக்க வச்சிருக்கிறாங்க. என்னன்னா வந்து அவர் வந்து அவங்க கிராமத்திலேயே முதல் படிக்கிற ஒரு கேண்டிடேட். அப்படி இருக்கிற ஒருத்தர் கிட்ட வந்து அவரோட லுக்கும் சரி அவரோட பேசுகிற விதமும் சரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டார் வச்சுட்டு சோகமாக ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. அது பார்க்கும்போது குபீர் சிரிப்பு வெளிப்படுது, அப்படியே கிட்டார் வச்சு பாடல அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அந்த சீனில் ஆக்சுவலாக நம்ம ஃபீல் பண்ணணும், நம்மளும் அழணும். நம்ம அழ வேண்டிய ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல அந்த கிட்டார் வச்சுட்டு அவர் பாடும்போது ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி செம காமெடி ஆயிடுச்சு. மற்றபடி இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பார்த்தா 3 Idiots வந்து தமிழில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எந்த லாங்குவேஜ்லேயும் வேணாலும் ரீமேக் பண்ணக்கூடிய ஒரு கருத்து இருக்கிற படம் தான். ஏன்னா இன்னும் நிறைய காலேஜ் அப்படி தான் இருக்குது, நிறைய அம்மா அப்பாவும் அப்படி தான் இருக்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு அம்மா அப்பா அவங்க பையனை பார்த்து தம்பி ஆசையை கேட்காம இன்ஜினியரிங் சேர்த்து விட்டேனே போய் 4வது படி அப்படின்னு சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக தான் இருக்குது அந்த பையனுக்கு. 4வது எதுக்குடா சேர்த்து விட்டீங்களா? எனக்கு தான் 4th தான் வந்து எனக்கு பெரிய IPS ஆஃபீஸர் ஆகணும்னு இருந்தது.
ஃபெயில் ஆகிறவர்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க 4th என்னோட ஆசை அன்றைக்கே டொயிங் டொயிங் அப்படின்ட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது படம். 120 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு இந்த படம் திருப்பி கொடுத்தது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்பா முதல் வாட்டி ஒரு படம் நல்லா இதுன்றீங்களா? இல்லை நல்ல படத்தெல்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீ கேட்டு நிற்கிறது நான் கேட்டு நிற்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட தொடரன் எனக்கு ஒன்று தான். திடீர்னு இந்த படத்தை சல்மான் கான் பார்த்துட்டு எனக்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்காம இருக்கணும். ஏன்னா அவர் எந்த படம் தமிழ் ரிலீஸ் ஆனாலும் கேட்டுறாரு. இது ஆல்ரெடி ஹிந்தியில் வந்த படம் தான் சார்னு யாராவது அவர்கிட்ட மிஸ்டேக் கொடுத்து சொல்லியிருக்கேன். பழைய சொல்லலாம்